எல்லாருக்கும் வணக்கம் சார். என் பேர் கேகே. உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ல தெலங்கானால பொலிட்டிஷியன்ஸ் யாரா தெரிஞ்சா எல்லா ஆளுக்கிட்ட நீங்க ஒரு வாட்டி யாருக்கான ஃபோன் பண்ணுங்க. கேகே வந்து தெரியுமான்னு ஒரு வாட்டி கேளுங்க. ஸோ வி ஆர் த நம்பர் ஒன் பிராண்ட் ஓதே அண்ட் ஆல்சோ வி டிட் மகாராஷ்டிரா சக்சஸ்ஃபுல்லி. This first time we are coming into Tamil Nadu and not in the small scale or medium scale. We are coming in the biggest scale in entire India. So each and every report, என்ன ரிப்போர்ட்னா ஸோ paraவில்.com அந்த வெப்சைட்கெல்லாம் எல்லா ரிப்போர்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். எவ்ரி ஆஸ்பிரண்ட் யார் யார் ட்ரை பண்ணுறதோ கண்டெஸ்ட் பண்ணுறதோ டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட டிவிகே கிட்ட அவரு டைரெக்டாக அங்கே போய் ரிப்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். So obviously we are not working with DMK, ADMK, TVK factor. We are neutral and we are coming with very strong people. So as of now final percentage இன்னைக்கு வந்து 41%ல வந்து DMK இருக்கு, அலையன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கு 36% அந்த 1 or 2% அப்படி இப்படி 36%ல இருக்கு. டிவிகேக்கு வந்து 13% இருக்கு சார். இது வந்து தனி பார்த்தா எப்படி நாளைக்கு எதனா காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகும். பட் இன்னைக்கு வந்து விஜய் ஃபேக்டர் வந்து 13% இருக்குன்னா அது கம்மி சீட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனா எவ்ரி பூத் இம்பாக்ட் அவர் டிவிகே ஃபேக்டர் இல்லாம ஒரு பூத்து கூட கிடையாது என்டையர் ஸ்டேட்ல. ஹி மே கெட் ரைட் நவ் இப்போ சிச்சுவேஷன் வரைக்கும் சிங்கிள் டிஜிட் கிராஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது டிவிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சார். நீங்க ட்ரோல் பண்ணலாம், ஆக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இதுதான் உண்மை. தேங்க்யூ சார். டிஸ்கஷன்ஸ்ல போகுது சார், நான் ஃபைனல் பண்ண முடியாது. ஸோ என்ன இருக்கு சார் 4-5% இருக்கு. ஆனால் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் பார்த்தாங்க இன்னும் 4 நாளைக்கு எவ்ரிடே இட்ஸ் கம்மியாக போகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக டூ பேர் தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு பார்க்கறது 3 பேர், 3 டைமென்ஷன்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் விட்டுருங்க. அந்த மாதிரி டிஎம்கே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கா, ஏடிஎம்கே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் எவ்ரி பூத் ஹி இஸ் இம்பாக்டிங். ஸோ நவ் வந்து 4 பேருக்கு வந்து இன்னும் கம்மியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார் டிவிகே வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு வந்தது. ஸோ நீங்க அப்போசிஷன் வந்து பார்க்காது. நான் தான் அப்போசிஷனும் என்ன டிவிகே வர்சஸ் டிஎம்கே எலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தது அப்புறம் என்ன ஆகுனா whoever the opposition DMK, the opposition ஓட்டு வந்து opposition ஸ்பிளிட் ஆகுது. டிவிகேக்கு கொஞ்சம் பேரு, ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பேர் போகுது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து டிவிகேக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெர்ஜின் ஓட் ஃப்ரெஷ் ஓட்ஸ்னு சொல்ல முடியாது சார். இதுக்குன்னா நீங்க நிறைய பேர் என்ன சொன்ன ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா யங் ஓட்டர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஃபேமிலி, நம்ம பையன், நம்ம கிட்ட 10-20 வருஷம் பண்றதுக்கு அப்புறம் டைம் ஸ்பெண்டதுக்கு அப்புறம் நீங்க வந்த கேஸ்ட், நீங்க வளர்ந்த ஏரியா, நீங்க ஃபேமிலி கண்டினியூஸ் நம்ம காங்கிரஸ் அவருக்கு ஒரு காங்கிரஸ் மைண்ட் செட் ஆகும். நம்ம பிஜேபி நம்ம என்ன சுதர்மம் சொன்னா அந்த மாதிரி அந்த ஃபிக்ஸ் ஆகும். யங் ஓட்டரு, ஓல்டு ஓட்டரு, உமன் ஓட்டரு, ஃபீமேல் ஓட்டர் மாதிரி நீங்க டேட்டா டிஸ்பிளே பண்றதுக்கு எங்களோட மாதிரி ஆளுக்கு ஈஸி ஆகும் சார். பட் இன் ஜென்ரலா ஃபேமிலி வந்து ஓட் மேக்கிங் வந்து ஒரு பேட்டர்னா இருக்கும் நிறைய இங்கே போனாலும் கூட இந்தியாவில். சார் ஆன்லைன்ல மட்டும் கண்டக்ட் பண்ணா அது தப்பாகும் சார். இதுக்கு நான் வெரிஃபிகேஷன் கூட பண்ணணும். நிறைய ஐவிஆரோ டெலிஃபோனுக்கு ஃபீல்டு எதுனா ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணட்டும். இதுக்கு முன்னாடி என்னன்னா அது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் இல்லை உங்களை மாதிரி சீனியர் வில்லேக்கிறது எப்படி போகுது, இதுக்கு எதுக்குன்னா நீங்க டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் நிறைய பேர் நீங்க மீட் பண்ண போகுது. ஸோ யூ லிசன். நான் சொல்றது சீரியஸ் ஜெர்னலிஸ்ட் பத்தி சொல்றேன். அந்த கேட்டகரி வைஸா எப்படி சார் ஃபுட் ஃபால்ஸ் இருக்கும். நீங்க வந்து யூடியூப்லனோ ஃபேஸ்புக்லனோ ஆன்லைன்லனோ இல்லை இங்க ஒரு ஃபீலிங் கமெண்ட் பண்ணுவேன். கமெண்ட்டோ, ஃபுட் ஃபால்ஸோ, டைரக்ஷன்ஸோ, செலக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸோ. நீங்க ஐஃபோன் வைக்கிறேன், நான் வந்து நார்மல் ஃபோன் வைக்கிறேன். ஐஃபோன் விற்கிறதுக்காக ஒரு மைண்ட் செட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அகைன் நீங்க யூஸ் பண்றது கார் வந்து இல்லை நீங்க எங்க இருக்க போற, நீங்க எந்த கேஸ்ட் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணா கூட ஒரு ஈஸியாகும் சார். ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டன்சி 20,000 to 30,000 மினிமம் நம்பர் ஐ கேன் சே. மேக்ஸிமம் ஐ கேனாட் சே பிகாஸ் நீங்க நம்ப முடியாது. மினிமம் வந்து 20,000 to 30,000 சாம்பிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதே இல்லாம எவ்ரி கான்ஸ்டன்சி வி கேன் ரெடி டு ப்ரொவைட் 5,000 to 10,000 நியூட்ரல் ஓட்ஸ். இவர் வந்து நியூட்ரல், இன்னும் யாரும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே போகல. ஸோ அந்த மாதிரி நேமோட எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ்குள்ள எதாவது கொடுக்க முடியுமோ அது நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னா this is the huge number where anyone cannot dare to reveal or get this data from the information sir. booth wise every booth you can get any booth. நீங்க சொல்லலாம், நீங்க கேட்கலாம் இந்த பூத்ல நான் இன்னைக்கே சொல்ல முடியும். இந்த ஃப்ரீ பீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது, இல்ல அட்ராக்ட் ஆகுது சார். ஓவரால் இந்தியாலே இப்போ வந்து நிறைய ஃப்ரீ பீஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா சார். அவருக்கு ஃப்ரீ பீஸ்ல கூட காம்படிஷன் இருக்குது. நான் ஒரு 2,000, நான் 2,500
இன்னும் இது ஃப்ரீனா நானும் ஃப்ரீ அவர் கொடுக்குறேன். அதான் விஜய் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி விஜயகாந்த் சொல்றாரு. ஸோ என்னன்னா ஃப்ரீபீஸ் வந்து 1% சின்ன டிஃபரன்ஸ் வரும். மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு என்னென்ன படிச்சுட்டு ஓட்டு பண்ணதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோ ஒரு வார்த்தை பார்த்துட்டு ஓட்டு பண்றது சேஞ்ச் ஆகுது சான்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி சார். ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க 20 கோடி கொடுக்குற இந்த மாதிரி சொன்னா நான் இப்போ ஒரு உங்க பேக்ரவுண்ட் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க சார். நீங்க ஆந்திரால தெலுங்கானால நீங்க யாருக்கான கால் பண்ணுங்க. கேக்கு இந்த மாதிரி சொன்னாரு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு 1% கூட சேஞ்ச் இருக்காது. ஸோ அவர் கொடுத்தனா நான் சேஞ்ச் பண்ணா மர்டர் பண்ணா கூட நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து பிரசாந்த் கிஷோரும் இப்படிதான் நான் இன்னொரு ஆள் கிட்ட காமெண்ட் பண்ணேன். ஏபிஎல் மேல வரும் சார். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளவு பிராண்ட் இல்லை, இவர்கிட்ட காசு இவ்வளவு காசு இல்லை, இவ்வளவு டெக்னாலஜி சப்போர்ட் கூட இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்து பண்றதுக்கு அப்புறம் இது வந்து 1% டிவியேட் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. எதுக்குன்னா பூத் லெவல் எவ்ரி திங் வி ஆர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இதுல 1% டிவைட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மார்ஜின் சான்ஸ் இருக்கு. நான் எப்போ சொன்னா கூட நீங்க நான் எங்களோட சிங்கிள் நம்பர் தான் சொல்ல போறேன். இதுக்கு இத்தனை சீட் சிங்கிள் நம்பர் தான் சிங்கிள் நம்பர். இதுக்கு மினிமம் இது மேக்ஸிமம் 150 இன்ச்சு 180 சீட் வரைக்கும் அந்த மாதிரி எப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே சிங்கிள் நம்பர் தான் ஃபைனல் நம்பர். தேங்க்யூ சார்.